ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விவோவோட X200T பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஷிப் கம் பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, விவோவோட ஹை எண்ட் மாடல்லாம் இருக்குங்களே, X300 ஆர் X300 Pro இது மாதிரி சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1,90,000 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 60,000 ப்ரைஸிங்கில் இது எப்படி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, கர்வ்டு டிஸ்பிளேலாம் கொடுக்கல. ஸோ அந்த விதத்தில் நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பேக்கும் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணி இதுவும் பண்ணியிருக்காங்க, பேக்கும் கிளாஸ் ஃபினிஷில். அதுவும் இதில் 2 கலர் கொடுத்துருக்காங்க, ஸ்டெல்லார் பிளாக் அண்ட் சீசைட் லைலாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தாதுன்னு இதில் ஐஆர் பிளாஸ்டர் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாலும் 6.67 இன்ச் டிஸ்பிளேவோட நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீ ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜைஸோட டியூனிங்னால, ஜைஸ் ஒரு பேசிக்கலி கிளாஸோட கம்பெனி, பவர் கிளாஸஸ் அதுமாதிரி. ஸோ அந்த கம்பெனியோட லென்ஸ் யூஸ் பண்ணனால உங்களுக்கு லென்ஸ் ஃப்ளேர்லாம் கட் பண்ணும், அவுட்புட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் உங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட்டில் கொடுக்கும். இதனோட ஃபோனோட டிஸ்பிளே பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் வருது. அது பத்தாதுன்னு உங்களுக்கு 6.67 இன்ச், உங்களுக்கு 1600 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் போகும். ஹையஸ்ட் பிரைட்னஸ் உங்களுக்கு போகும். இதுலேயே நீங்கள் 5000 நிட்ஸ் எப்போ பீக் ஆகும்னா HDR கண்டென்ட் அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது, லைக் யூடியூப் வீடியோஸில் HDR கண்டென்ட் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அதிகமாக போகும். ஸோ அந்த விதத்தில் இது நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராஸ் பார்க்கும்போது இது ஒரு ட்ரிப்பிள் கேமரா செட்டப்பில் தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரிப்பிள் கேமரா மெயின் சென்சார் உங்களுக்கு IMX921 சோனியோட சென்சார். இது ஒரு 1/3.96 சென்டிமீட்டர் உள்ள சென்சார் சைஸு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சென்சார் சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் இன்டேக் இருக்கும். ஸோ F1.57லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தாக இருக்கும். எப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்பச்சர் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் இன்டேக் இருக்கும். ஸோ நீங்கள் நைட் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் பார்க்கும்போது பெஸ்ட்டான அவுட்புட்டில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பெஸ்ட்டுனா அது நீங்கள் கிளாரிட்டி வைஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னாலும் 50 MP JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 1/7 சென்டிமீட்டர் உள்ள சென்சார் சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. F2.0 ஆக்சுவலி அல்ட்ரா வைடில் நிறைய பேர் மோஸ்ட்லி 2.2 2.4 அந்த மாதிரி ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது 2.0னால இதுலேயும் லைட்டிங் உங்களால் பெஸ்ட்டாக கவர் பண்ண முடியும். டெலிஃபோட்டோ உங்களுக்கு ஜூம் லென்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்டேபிளான 20x 10x வரைக்கும் உங்களுக்கு அக்யூரேசியாக இருக்கும். ஏன்னா இந்த சென்சாரோட டைப் பார்த்தீங்கன்னா 3x ஆப்டிக்கல் ஜூம் சென்சார். அது பெரிஸ்கோப் செட்டப். ஸோ 3x ஜூம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 3x வரைக்கும் லாஸ்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா AI ஜென்ரேட்டட் இமேஜஸ் தான் இருக்கும். என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் போஸ்ட் ப்ராசஸிங்கில் பேக்ரவுண்டில் நடக்கும். ஆனாலும் இதில் சோனியோட சென்சார் கொடுத்தனால உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டான ரிசல்ட்டே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பெஸ்ட்டான ரிசல்ட் வைஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 32 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1/3.44 இன்ச் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு அல்ட்ரா வைடோட சென்சார். நல்லா வைடாக இருக்கும்போது உங்களுக்கு பீப்பிள் ரேஷியோ அதிகமாக கவர் பண்ணும். 4K 60 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேக்கில் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி 4K 60 FPS ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி இதில் மல்டிபிள் ஃபோக்கல் லென்த்தில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். 23 mm, 35 mm, 50 mm, 85 mm, 100 mmன்னு இந்த கிளாரிட்டி ரேஞ்சஸில் நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுனா என்னடா இது 33 mm, 35 mm, 50 mm சொல்கிறானே புரியலையே அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல 1x, 1.2x, 1.5x, 2x, 3xன்னு சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க இந்த மாதிரி எம்எம்ல சொல்கிறாங்க. இது கேமரா டேர்ம்ஸ் படி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இது நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பர்ஃபார்மன்ஸ், இப்போ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டைமென்சிட்டி ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமென்சிட்டி வந்து 9400 ப்ளஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸர். இது வந்து ஒரு 8 கோர் ப்ராசஸர், அதுவும் 3nm டெக்னாலஜியோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3nm டெக்னாலஜினா உங்களுக்கு ஹீட் டெசிபேஷன் வைஸில் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 20 lakh ப்ளஸ் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கு. அது பார்த்தாதுன்னு உங்களுக்கு நல்ல கூலிங்காக பெஸ்ட்டாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இவ்வளோ சொல்கிறேனே பர்ஃபார்மன்ஸு, அப்போ என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்கலாம். இது வந்து சாஃப்ட்வேர் வைஸில் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க FunTouch OS யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆரிஜின் ஓஎஸ் முழுக்க மாறுனது என்னென்னா, எல்லா விவோ ஃபேன்ஸும் எனக்கு அந்த ஆரிஜின் ஓஎஸ் வந்து எல்லாம் சைனீஸ் யூனிட்லாம் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸு ஆப்டிமைஸ்டாக இருக்குது, ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் வந்து பீக்கில் இருக்குது சொல்லிட்டு தான் இந்த ஆரிஜின் ஓஎஸை வந்து இப்போ இந்தியாவுக்காக கொண்டாந்துட்டாங்க பழையபடி. இப்போ குளோபலாகவே ஆரிஜின் ஓஎஸ் வந்து ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து உங்களுக்கு 5 இயர்ஸுக்கு மேஜர் அப்கிரேடும் 7 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 16 ஆண்ட்ராய்டோட லான்ச் பண்ணுறாங்க வச்சோங்க, வித் உங்களுக்கு ஆரிஜின் ஓஎஸ் 6 வருதுன்னா, இது வந்து உங்களுக்கு 5 மேஜர் அப்கிரேட். ஸோ 17, 18, 19, 20, 21 வரைக்கும் மேஜர் அப்கிரேடு, அப்புறம் 7 மைனர் அப்கிரேட்ஸோடு வரும். அது பத்தாதுன்னு இந்த ஆரிஜின் ஓஎஸ் 6 இருக்கா, இப்போ வந்து அந்த டைமில் 21 இருக்குன்னா, இது எனக்கு தெரிஞ்சு வந்து 11 or 12 உங்களுக்கு ஓவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் இது நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் டைப் பார்க்கும்போது ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து 256 GB அண்ட் 12 GB ரேம் வேரியண்ட்டு. அதே மாதிரி 512 GB வேரியண்ட் இருக்குது. 512 GB ஸ்டோரேஜுக்கு 12 GB ரேம். இதில் நீங்கள் வந்து 512 கொடுத்து 16 GB கொடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிக்கலாம். பட் 12 GB ரேமே மோர் தென் சஃபிஷியன்ட். அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து. அதுக்கப்புறம் வந்து பேட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிலிக்கான் கார்பைட் டெக்னாலஜி யூஸ் பண்ண பேட்ரி. நியர்லி 6200 mAh கொடுத்துருக்காங்க. இன்பாக்ஸாகவே உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்துடுது, 90 watts சார்ஜர் கொடுத்துட்றாங்க. டைப் சி டு டைப் ஏ இந்த டைப்பில் தான் கொடுக்குறாங்க. டைப் சி டு டைப் சி கொடுக்கலாம், பட் அவங்க டைப் ஏ டு டைப் சி போனது வந்து அவங்களோட டெக்னாலஜி ஃப்ளாஷ் டெக்னாலஜிக்கு அதான் செட் ஆகும். உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங், அதனோட உங்களுக்கு போட்டோன்னே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆர் 20 minutesலேயே உங்களுக்கு 50% அச்சீவ் ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் இது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங்கும் 40 watts வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் சொல்ல மறந்துன்னு பாருங்கள், ஃபோனோட வெயிட் 200 grams தான் வெயிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நல்லா தான் இருக்குது. 200 gramsனால் குட் ஃபார் நார்மலி வந்து ஒரு ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வைஃபை 7 டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ப்ளூடூத் 5.4 கொடுக்குறாங்க. அப்புறம் NFC இருக்குது. அப்புறம் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் டைப் சியில் மட்டும் சொதப்பிட்டாங்க. டைப் சி 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இதனோட ப்ரைஸிங் எப்படி செக்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 60,000க்கு ப்ரைஸிங் செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேஜர்லி நம்மளுக்கு தேவையான எல்லாமே இதில் ஜைஸ் ஆப்டிக்ஸு, NO, ஃபாஸ்ட் சார்ஜிங், ஆரிஜின் ஓஎஸ்ஸு, பெஸ்ட்டு கேமரா சென்சார்ஸு அண்டு ஃபோக்கல் லென்த் போர்ட்ரேட்ஸு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு இவங்க 60,000க்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் கார்டு ஆஃபரில் வந்து ஒரு 55 or 56,000க்கு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு இது ஒர்த்து. இன்னும் பழைய டிவைஸ்லாம் உங்ககிட்ட எதாவது இருக்குன்னா அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் போட்டு 2 years ஓல்டு டிவைஸ் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா ஒரு 30,000 ஃபோன்னா இது ஒரு 15,000 அந்த ரேஞ்சில் தள்ளிட்டு பேலன்ஸ் கார்டு ஆஃபர் போட்டு இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்லாஷாக ஒரு 40,000 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். செம்ம டீலான கூடும். 40,000க்குலாம் இது சரியான டீலு, ஒர்த்தாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் விவோவோடது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கைஸ்.